Constitution with Dr. B.R. Ambedkar as chairman. A draft constitution was prepared by the committee and submitted to open to public for 160 days, spread over a period of 2 years, 11 months and 18 days before adopting the constitution. After many deliberations and some modifications, 308 assembly members signed 210 copies of document, one each. Now, to mark the importance of this occasion and to honor our national flag, parade by our NCC students. Now our team will hoist the flag. Students, please come forward to salute the flag. Now flag song. மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணி
national salute அடுத்தது national song India. Now the Dean will honor our chief guest, Dr. T. Sivanesan. Thank you, sir. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இது திருமந்திரத்துல வர்ற 137வது பதிகம். இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது குரு. So we are all in the status of Guru and you are all our Shishya. Mr. G. Anthony Kumar of EEE Department, please come up to the stage. In a manner of honoring our NCC parade, certificate distribution to the Captain of Parade by our Dean. அனைத்து மதிப்பிற்குரிய உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு இந்தியனை தேடி வந்துள்ளேன், ஒரு உண்மையான இந்தியனை தேடி வந்துள்ளேன். குடியரசு தினமான இன்று இந்திய குடிமக்கள் ஆகிய நமக்கு நமது சட்ட அமைப்பு பல உரிமைகளை தந்துள்ளது. அதில் ஒன்று பேச்சுரிமை. அதை நான் இந்த மதிப்பிற்குரிய அவையில் சிறிதளவு பயன்படுத்த போகிறேன். இது என்னது? இது என்னது? நம் நாட்டு தேசிய கொடி. இதை நான் கிழித்தெறிய போகிறேன். இதை நான் கிழித்தெறிய போகிறேன். அவ்வாறு நான் செய்வேன் எனில் என்ன செய்வீர்கள்? கோஷத்தை பார்த்தால் என் சட்டை கிழிந்துவிடும் என்று தெரிகிறது. இது வெறும் நம் நாட்டு தேசிய கொடிதான். இது நம் நாட்டின் அடையாளம் மட்டுமே. இதை கிழிக்கப் போகிறேன் என்று கூறிய உடனே நம்மில் பலர் என்மேல் சினம் கொண்டீர்கள். நம் நாட்டையே இங்கு பலர் கிழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை என்ன செய்தீர்கள்? அவள் நம் பாரத தாய். அவளை நாம் உதைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறர் உதைப்பதையும் நாம் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தேசபக்தி எல்லாம் சுட்டு போட்டாலும் வராதுங்க. 3 நேரத்துல தான் நமக்கு தேசபக்தி வரும். ஒன்னு இந்த குடியரசு தினம், இன்னொன்னு சுதந்திர தினம், இன்னொன்னு கிரிக்கெட் மேட்ச். பேசாம MS தோனியை கூப்பிட்டு எல்லா நாளும் கிரிக்கெட் மேட்ச் ஆட சொல்லலாம். அப்பாவது தேசபக்தி எல்லா நாளும் வருதான்னு பார்ப்போம். ஆதலால் இந்நாள் குடியரசு தினம். நம் அனைவருக்கும் உரிமை வழங்கப்பட்டது. அதை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா என்று யோசித்து பார்த்தோமா? நம்மில் யாராவது ஒருவன்
அவன் மனதை தொட்டு சொல்லுங்கள், நம் நாடு முன்னேற்றத்தை நோக்கி செல்கின்றது என்று. என் கருத்து என்னவெனில், இல்லை, அந்த உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு 3 அவநிலைகளை பற்றி பேசலாம் என்று வந்துள்ளேன். முதலில், நாம் பெண்களுக்கு செய்யும் தீங்கு. நமது பாரத தாயும் ஒரு பெண்தான், நம்மை ஈன்றெடுத்தவளும் ஒரு பெண்தான். ஆனால் அவளுக்கு நேரும் இழிவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பார்த்து மட்டும்தான் கொண்டிருக்கிறோம். அன்று தலைநகரில் அந்த கலைமகளை பேருந்தில் வைத்து நிலை குலைத்தார்கள், அதையும் நாம் பார்த்து மட்டும்தான் கொண்டிருந்தோம். இது எப்படி இருக்கு? இந்த பனிகாலத்துல எல்லாம் ரோட்ல 2 நாய், அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, அந்த அளவுக்கு ஒரு அவநிலை இருக்கு. இப்படி அவள் பெண்குலத்தை தாழ்த்துபவர்களுக்கும் பெண்குலத்தை சீர்குலைப்பவர்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இப்படிப்பட்டவர்களின் தாயின் கருப்பை தண்ணீர் குடம் அல்ல, வெறும் கழிவு நீர் குடமே. இரண்டாவதாக, நமக்கு சுதந்திரம் கிடைத்ததா என்பதை பற்றி நான் பேச போகிறேன். நமக்கு சுதந்திரம் கிடைத்ததா? கிடைத்தது என்று கூறிக்கொண்டு நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நினைத்து பார்த்தால் நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அடிமைத்துவம் இன்னும் தொடர்ந்து வருகிறது. அன்று செங்குருதியை சிந்தி ஆங்கிலேயனை வெளியேற்றினோம். இன்றோ செங்கம்பளம் விரித்து நம் கடை வீதிக்கு அவனை வரவேற்கின்றோம். நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கிறோம். அடிமைத்தனமே பழக்கமாயிடுச்சுங்க. மூன்றாவதாக, நம் மதிப்பிற்குரிய சிவனேசன் ஐயா நம் பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும் என்று கூறினார். அப்படி அவர் கூறும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. அதாவது என்னன்னா, சொந்தக்காரர் ஒருவர், நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாரு. யோசிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. என்னதான் நீ பண்ணாலும் இந்தியாலாம் பண்ணாத, வேஸ்ட், இங்க ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது அப்படின்னாரு. அதை சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெருமை வேற. சொன்னதே ஒரு இழிவான கருத்து, அதுல பெருமை, அதுல என்ன வேற பேணி காக்க சொல்றாரு. இப்படி என்னன்னா, ஒருத்த வெளிநாட்டுக்கு போய் தன் சொந்தங்களை விட்டு செல்வதால் நம் நாட்டிற்கு மட்டும் கெடுதல் அல்ல, அவன் எப்படிப்பட்ட கஷ்டப்படுறான்றதை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதாவது அன்று ஒரு சனிக்கிழமை காலை அவன் சோம்பேறித்தனமே அவனுக்கு முன்னர் நடக்கிறது. ஃப்ரிட்ஜுக்கு போறான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறான். போனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வச்ச பிரெட் அவனை பார்த்து முழிக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? சனிக்கிழமை காலையில் அவன் வீட்டில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. சுட சுட இட்லி, தொட்டுக்க கெட்டி சட்னி. அதை இவர் போய் கூட எடுத்துக்க மாட்டாரு. அவர் போய் உட்காந்துருவாரு, அவங்க அம்மா வைப்பாங்க. இப்படி இருக்கும்போது எல்லாம் சோம்பேறித்தனமா நடக்குது அன்னைக்கு அவன் காலையில. அப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் டக்குன்னு நடக்குது. அவன் கண்ணீர் துளி அப்படியே கீழே விழுது. இப்படி வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லல. அப்படி என்ன பெருசா சம்பாதிச்சிட போறீங்க? உங்க அப்பா இங்க வாங்கி வச்சிருக்கிறது டபுள் பெட்ரூம் வீடு. நீங்க அங்க போய் 20 வருஷம் கஷ்டப்பட்டு சொந்தங்கள்லாம் விட்டு செஞ்சுட்டு ஒரே ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க. அதுக்கு போகணுமாங்க? போகவே தேவையில்லை. உன் தாய் தந்தையினரை முதியோர் இல்லங்களில் விட்டுவிட்டு செல்கிறாய். பூலோக நரகப்படாது, அனுபவித்து பார், அப்பொழுதுதான் தெரியும். இந்த நேரத்தில் ஒரு கவிதை சொல்லிக்க விரும்புறேன். உன் வருகைக்காக அவள் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தாள், காத்திருந்தாள், காத்திருந்தாள். நீ வரவில்லை. பின்னர் அவள் சவத்தையும் காக்க வைத்தாயே. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவன் பையன் வரணும் அப்படின்றதுக்காக அந்த டெட் பாடியை கூட எடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால பின்னர் நீ அவள் சவத்தையும் காக்க வைத்தாயே அப்படின்னு சொல்றேன்.